அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் லக்ஷ்மி குடியேறணும்னா சில வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவி குடியேறுவாங்க. லக்ஷ்மி தேவி குடியேறினாலே உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கணும். ரொம்ப நேரம் நம்ம தூங்கக்கூடாது. ஒரு நாள் அந்த மாதிரி எந்திரிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா டைம் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம நிறையா வேலைகளை செய்து முடிக்க முடியும். இது என்னென்னா, சோம்பேறித்தனமாக நம்ம ரொம்ப நேரம் தூங்காமல் வேகமாக எந்திரிச்சு நம்ம வேலையை தொடங்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, பணம் வச்சுருப்பீங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்த பணமாக இருக்கும். அந்த பணத்தை இதுக்கு தான் செலவழிக்கணும் அப்படின்றது இல்லாமல் தேவையில்லாததை வாங்கி நீங்கள் பணத்தை விரயம் பண்ணுவீங்க. அந்த தேவைக்கு நமக்கு எது முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பணத்தை கணக்கு பார்த்து செலவு செய்யணும். பணத்தை யாருக்காவது கொடுக்கும் பொழுது வலது கையால் கொடுங்க, இடது கையால் கொடுக்காதீங்க. முக்கியமானது என்னன்னா, பொறாமைன்றது இருக்கவே கூடாது. நம்ம இப்படி இருக்கோன்னா அதற்கு காரணம் கர்ம வினை தான். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாமல் கடவுள் நமக்கு எல்லாமே தருவார் அப்படின்ற இதை மனதில் வச்சு பொறாமைப்படாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும். நமக்கு கஷ்டப்படுறப்போ உதவி செஞ்சுருப்பாங்க. அவங்கள நம்ம அந்த செய்த உதவியை என்றைக்குமே மறக்கக்கூடாது. காசு தூக்கி போட்டு சின்ன பிள்ளைகள்லாம் சில வீடுகளில் நான் சொல்கிறேன், எல்லார் வீட்லேயும் கிடையாது, காசை தூக்கி போட்டு விளையாடுவாங்க. குழந்தைகளை அதற்கு அனுமதிக்கக்கூடாது. வீட்டில் எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, கோவத்தோடு பேசக்கூடாது. சிரித்த முகத்தோடு யார் வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல உட்கார சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுங்க. காலை மாலை 2 வேளைகளிலும் விளக்கேற்றணும். கடன் வாங்குவதை முடிந்த அளவு தவிர்த்துருங்க. வாசப்படியில் நம்ம உட்காரக்கூடாது. இரவு நேரத்தில் துணிகளை துவைக்கக்கூடாது. இது வரைக்கும் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயம் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குடியேறுவாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.